ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும், பாண்டியனும் நம்ம சேரனுக்கு ஒரு நல்ல ஜாதகமா எழுதுறதுக்காக ஜோசியரை பார்க்கத்தான் போயிருக்கிறாங்க. அங்க ஜோசியர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே ஜோசியரு, "பொறந்த நாளையும் தேதியும் கரெக்ட்டா சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாப்புல. "எங்களுக்கு நேரம்லாம் தெரியாதுங்க. தேதி மட்டும் தான் தெரியும். அந்த தேதியில எது நல்ல நேரமோ அத பார்த்து ஒரு ஜாதகத்த எழுதி குடுங்க எங்க அண்ணனுக்கு" அப்படின்னு சொல்றாப்புல. அந்த ஜோசியர் இருந்துகிட்டே, "இல்ல இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சோழன் சும்மா இல்லாம மிரட்ட ஆரம்பிச்சிடுறாப்புல. "இப்ப நீ எழுதி குடுக்கலன்னா வெளியில போய் நீ சொல்றது எதுவுமே நடக்காது" அப்படின்னு சத்தம் போடுவேன். "அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை" அப்படின்னு மிரட்டுறாப்புல. இப்படிலாம் மிரட்டி ஒரு ஜாதகத்தை எழுதி வாங்கிட முடியுமா? ஜோசியரும் எழுதி குடுக்குறாப்புல. அதையும் நம்பி இவங்க எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்த உடனே அப்பதான் சேரனை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சேரனுக்கே சொல்றாங்க. ஸோ சேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு மாப்பிள்ளை மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. பொண்ணு வீட்ல இருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா கார்ல இருந்து கீழ இறங்கல. அந்த புரோக்கர் கிட்ட கேட்டா, நல்ல நேரம் பார்த்து தான் தரையிலேயே கால வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னா பார்த்துக்குங்களேன் எந்த அளவுக்கு ஜாதகத்த பார்ப்பாங்க அப்படின்னு. வந்தவங்க ஜோசியர, அவங்க குடும்ப ஜோசியர கையோட கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. உள்ளார போன உடனே முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு தான் மற்றது எல்லாமே அப்படின்ற மாதிரி சேரனோட எழுதின ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. "என்ன இப்பதான் எழுதுனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தையும் பார்க்குறாப்புல. அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே, "இந்த ஜாதகத்துக்கு இப்போ கல்யாணமே நடக்காது. இவருக்கு மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து யாரெல்லாம் அந்த ஃபேமிலியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படி ஒரு துர்ப்பாக்கிய சாதகம் இது" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்ப எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதெல்லாம் சோழன் அந்த ஜோசியரை மிரட்டுனனால வந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.